சென்னையில இருந்துகிட்டு கையில காசையும் வச்சுக்கிட்டு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. நான் இன்னைக்கு 5 அருமையான பிசினஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே நம்ம சென்னைனா அது கடலுக்கு தான் ஃபேமஸ். கடலோரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா எதுன்னு பாத்தீங்கன்னா சீ ஃபுட் பிசினஸ் தான். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் மட்டும் போட்டாலே போதும். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண என்னென்ன தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா முதல்ல லைசன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம், நீங்க வாங்கி அந்த சீ ஃபுட்டை விற்கக்கூடிய ஒரு சின்ன இடம் இருந்ததுனா தான் நம்ம அந்த பொருளை விற்க முடியும். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கடல் மீன்கள், கருவாடாகட்டும் நண்டாகட்டும் எந்த ஒரு கடல் உணவா இருந்தாலுமே அதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம நம்ம ரொம்ப நாள் அந்த பொருளை விற்க முடியாது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சீ ஃபுட்டை வந்து நீங்க ஒரு சோர்ஸ்ல இருந்து வாங்கி விற்கிற மாதிரியான ஒரு செட்டப், ஒரு கான்டாக்டை வந்து நீங்க பில்ட் பண்ணக்கூடிய வரும். ஸோ இந்த எல்லா செட்டப்பும் இருந்ததுன்னா இந்த ஒரு பிசினஸ் 30 இருந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ளான இன்வெஸ்ட்மெண்ட்ல அருமையா ஆரம்பிக்கலாம். இந்த பிசினஸ்ல எவ்வளவு லாபம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 75% நீங்க லாபம் மட்டுமே பார்க்கலாம். அப்படியே கடலோரத்துல மீன் வித்துக்கிட்டு சம்பாதிக்கலாம்னா பாத்துக்கங்களேன், அருமையான பிசினஸ் ஐடியா. நீங்க சென்னையில இருந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ். பொதுவாவே நம்ம தமிழ்நாட்டுல கலாச்சாரத்தை காப்பாத்துறதுன்னு வந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே அதை முக்கியமா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பொம்மை எடுத்துக்கோங்க. நம்ம தஞ்சாவூர்னாலே தலையாட்டி பொம்மை தான் அப்படிங்கிற ஒரு பேர் வாய்ந்த ஒரு ஊரு. அந்த ஊருக்கான ஒரு அர்த்தம் அந்த பொம்மையா இருந்துட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, கலையால உருவாக்கப்படுற பொருட்கள். அதே மாதிரி தான் இந்த ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸும். நீங்க ஒரு திறமைசாலியா இருந்தீங்க, ஐயோ இதுக்கு திறமையே வேண்டியது இல்லைங்க, நீங்க சாதாரணமா ஒரு ஆர்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு கிளே வச்சு ஒரு ரா மெட்டீரியலை வச்சு நீங்க பண்ண உங்களுக்கு அருமையா அந்த ஒரு விஷயம் வந்துடும். ஸோ இந்த பிசினஸை நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 30,000 மட்டும் இருந்தாலே இந்த ஒரு பிசினஸை நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா அதாவது களிமண், கிளே, ஃபைபர், மரம், அதாவது வுட், பேம்பு, கலர்ஸ், மெஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அதை வந்து காய வச்சு சேல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி. நம்ம அது வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸாவே தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க சின்னதா வீட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணா கூட வீட்டு மொட்டை மாடியில நீங்க செய்யற பொருட்களை காய வச்சு அதை அழகுபடுத்தி கூட நீங்க விற்க ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ்க்கு எல்லாமே வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பியூட்டிஃபுல்லா நீங்க போஸ்ட் பண்றப்போ அதை நிறைய பேர் பார்த்து அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோட சான்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீங்க எவ்வளவு லாபம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 20% மட்டும் இந்த ஒரு பிசினஸ்ல நீங்க லாபம் பார்க்கலாம். அப்புறம் என்ன, உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் பண்ண ஆரம்பிங்க, கூடவே காசு சம்பாதிங்க. அப்படி லைஃப் ஒரு கலையோட கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிசினஸ் ரொம்ப ரொம்ப சூட்டபிளானது. அடுத்தது நம்ம பார்க்க போறது கேண்டில் மேக்கிங் பிசினஸ். இது வந்து நீங்க எல்லா பக்கமே சோஷியல் மீடியால ஆகட்டும், இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா ஒரு சஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மெழுகுவத்தி பிசினஸுக்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்குங்க. விதவிதமா வந்துட்டு இருக்கு, விதவிதமான ஃப்ரேக்ரன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஆச்சரியமா ஒரு கேண்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மேனுஃபேக்சரிங் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். கேண்டில் மேக்கிங் பிசினஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப 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 ஈஸிங்க. இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 25,000 இருந்து 50,000 ரூபாய் இருந்தாலே போதும். அருமையா வீட்லயே இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் லைசன்ஸ். அதுக்கப்புறம் கேண்டில் பிசினஸ்னு வந்துட்டாலே அதுக்கு பேக்ஸ் தேவைப்படும். பேக்கேஜிங் மெட்டீரியல், அதாவது நீங்க அந்த கேண்டில் எந்த மாதிரி பேக் பண்ண விரும்புறீங்க, உங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரியோ இல்லை நீங்க இதை வீட்லயே பண்ணிக்கிற அப்படின்னாலும் டபுள் ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வச்சு நீங்க வந்து இந்த கேண்டில் மேக்கிங் பிசினஸை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான பிசினஸ்ல எவ்வளவு லாபம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 40 இருந்து 50% மட்டும் லாபம் பார்க்கலாம். வேற என்ன வேணும், அருமையா அந்த பிசினஸ் ஆரம்பிங்க, உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். கடைசியா நம்ம பார்க்க போற பிசினஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் சென்டர். அதாவது மொழி கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்க அமைச்சு சம்பாதிப்பீங்க. தமிழ்நாட்டுல நம்ம தாய்மொழி தமிழை விட உயர்ந்தது என்னன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம், அதுதான் உண்மை. பட் ஸ்டில் மற்ற லாங்குவேஜ் எல்லாத்தையும் நம்ம கத்துக்கலாம், யாரும் வேண்டான்னு சொல்லல. ஸோ அதுக்கான ஒரு லாங்குவேஜ் கத்துக்கக்கூடிய ஒரு டுட்டோரியலை நீங்க ஸ்டார்ட் பண்ணி அருமையான பிசினஸ் பண்ணலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 இருந்து 70,000 ரூபாய். முக்கியமா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹையர் பண்ண போறீங்க இல்லையா, எந்தெந்த மொழி தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆளை
அவங்களுக்கு மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ், அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, ஆரம்பத்தில் எத்தனை பேர் வர்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி ஜனங்க கூடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து டிபெண்ட் ஆகும். ஆனால் முக்கியமாக நல்ல மொழி தெரிஞ்சவங்க சர்டிஃபைடு பர்சனாக நீங்கள் பார்த்து ஹையர் பண்ணுறப்போ அவங்களுக்கு பே பண்ண ஒரே விஷயம் தான் இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுறது முக்கியமான ஒரு விஷயம் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்தா எல்லாரும் உட்காந்து நல்லா படிக்கிற மாதிரியான ஒரு இடம், சேரு, டேபிள், அதெல்லாமே உங்களோட வசதியை பொறுத்து. அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், நீங்க வந்து விளம்பரப்படுத்தலைன்னா ரொம்ப கஷ்டம். இங்க ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது வெளியில தெரியாம போறப்போ உங்களுக்கு ஜனங்களுக்கு தேடி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடைசியா ஒரு ஆர்வமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பிசினஸ்ல எவ்வளவு லாபம் நான் பாத்திர முடியும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆச்சரியப்படலாம், ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். 90% லாபம் மட்டுமே பார்க்கலாம் இந்த ஒரு பிசினஸ்ல. இந்த மாதிரி கையில கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாம முறையா எங்க பணம் போட்டா நான் அதிகமான லாபம் பார்க்கலாம், எங்க மோசம் போக கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கத்துக்கோங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த ஒரு 5 ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல என்கிட்ட இன்னும் இவ்வளவு பணம் இருக்கு ஆனா அதுக்கான பிசினஸ் நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். Until then, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மேகலா கண்ணன்.